சரித்திரம் பழகு. அதாவது அந்த ஜெயிலில் ரொம்ப ஒரு சிந்தனை ஆலோசனை பொய்யான வழக்கு போட்டு இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்ததுனால வீட்டில் என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சி மைண்டை அப்செட் ஆகிட்டு மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஆனால் நல்ல நிலைக்கு எங்களுக்கு இல்லை, பழைய நிலைமை இப்போ இல்லை. சுய நிலவு பழையபடி வந்தால் தான் அதனோட இது என்னன்னு தெரியும். இப்போ அந்தளவுக்கு மூளை ரிலாக்ஸாக இல்லை, மைண்டு கொஞ்சம் நல்லா க்ளீனாக வேலை செய்யலை. தீராத மன உளைச்சலுக்கு ஆளாகும் அளவுக்கு என்னதான் நேர்ந்து விட்டது இவருக்கு? காரணம் வேறொன்றுமில்லை. இவருடைய வாழ்க்கையின் பக்கங்களில் சில ஆண்டுகள் காணாமல் போனதால் தான் இவ்வாறு கூறுகிறார். அந்த வேதனையின் வெளிப்பாட்டைத்தான் இப்படி கொட்டியிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, இவரோடு சேர்ந்து சுமார் 450 பேர் இவரை போன்றே மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அத்தோடு அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பமும் எதிர்காலம் எப்படி அமையப் போகிறதோ என்ற ஏக்கத்தில் உழன்று தவிக்கின்றனர். ஆமாம், இவர்கள் அனைவருமே செய்யாத குற்றம் ஒன்றிற்காக சிறைக்குள் தள்ளப்பட்டவர்கள். விழுப்புரம் மாவட்டம் தாழ்மாத்தூர் என்ற ஊரை சார்ந்த இவரும் இவரோடு சேர்ந்த தமிழர்களும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் சிறையில் அடைக்கப்பட்டது எதனால்? எத்தனை ஆண்டுகள் சிறைக்கூடத்திற்குள் இவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள்? ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பதி கோயிலுக்கு சென்ற தமிழர்களுக்கு அன்றைய விடியல் இருளாகவே இருந்தது. பேருந்துகளிலும் ரயில்களிலும் சென்ற தமிழர்களை ஆந்திர காவல்துறையினர் வெவ்வேறு இடங்களில் தடுத்து நிறுத்தினார்கள். பின்னர் அவர்கள் விசாரணைக்கு என்று அழைத்துச் சென்று காவல் நிலையங்களிலும் மண்டபங்களிலும் தங்க வைக்கப்படுகிறார்கள். பஸ்ஸில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் பெரிய சார் உங்களை ஏதோ விசாரிச்சு அனுப்புறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே விசாரிக்கவும் ஒன்றும் இல்லை, ஸ்டேஷனில் 2 நாள் வச்சுருந்தாங்க. அப்புறமா கல்யாண மண்டபம் போகும்போது தான் தெரியுது 200-300 பேர் பிட்டுப்பிட்டா கொண்டு வராங்க. ஆனால் கேட்டால் 4-5 டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த இடத்துலையும் அரெஸ்ட் பண்ணான்றாங்க. ஆனால் எதனால் கொண்டு போனாங்க, எதனால் என்ன கேஸ் வச்சாங்க, எதனால் கொண்டு போனான்னு என்னன்னே தெரியாது. இப்படி ஆங்காங்கே பிடித்து விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட 450 தமிழர்களை கைது செய்து சிறைகளில் அடைத்தது ஆந்திர காவல்துறை. 3வது நாள் திருப்பதிக்கு பஸ் வச்சு ஏற்றிட்டு போனாங்க. அங்கே அதிகரிக்கிறாங்க, அங்கே கேட்டு விசாரிச்சுட்டு உங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் யாரும் விசாரிக்கல, கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மண்டபத்தில் போய் 2 நாள் வச்சுட்டு இருந்து அப்புறம் இந்த மாதிரி நெல்லூர் ஜெயிலுக்கு ஜென்ரல் ஜெயிலில் போய் உள்ளே விட்டுட்டாங்க. என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் காவல்துறையினரின் ஆணைக்கு ஏற்றவாறு அடிபணிந்த தமிழர்கள் இறுதியாக சிறைக்குள் தள்ளப்பட்டவுடன் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். இதில் ரேணிகுண்டா காவல் நிலையத்தில் 236 பேர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு புகார் பதிவு செய்யப்பட்டது. வீரபாலி காவல் நிலையத்தில் 214 பேர் மீது கொலை முயற்சி வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இவர்கள் அனைவர் மீதும் 26 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. எங்களை அரெஸ்ட் பண்ணி 5 நாள் ஆன பிறகு தான் எங்களுக்கு கொலை கேஸ் போட்டிருக்குது உங்கள் மேலேன்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிறவங்களாம் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். எதற்காக கைது செய்யப்பட்டோம், கொலை முயற்சி வழக்கு ஏன் போடப்பட்டது, கொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்ற எந்த தகவலும் தெரியாத நிலையில் அந்நிய இடத்தில் சிறை கம்பிகளுக்குள் அடைக்கப்பட்டு கிடந்தனர். ஆனால் ஏதோ ஒன்றில் வசமாக சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டுமே அவர்களுக்கு புரிந்தது. எந்த தப்பும் செய்யலையே, எங்களை அங்கே கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. இருப்பினும் எதிலுமே சம்பந்தப்படாதவர்கள் என்பதால் தங்கள் விடுதலை விரைவில் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போயின. நாட்கள் ஆக ஆக சிறை வாழ்க்கைதான் நிரந்தரமோ என்று கலங்கத் தொடங்கிவிட்டார்கள். இவர்கள் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள்? செம்மர கடத்தலுக்கு பெயர் போன ஆந்திர மாநிலம் சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரம் கடத்துபவர்களுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே ஒரு மோதல் நடந்துள்ளது. இந்த மோதலில் ஸ்ரீதர் ராவ் மற்றும் டேவிட் என்ற வனத்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அதிகாரிகளை கொலை செய்தது தொடர்பான தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர்தான் ஆந்திர பகுதிகளில் பயணம் மேற்கொண்டிருந்த தமிழர்களை விசாரணைக்கு என்று அழைத்துச் சென்று பின்னர் அவர்கள் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைத்து விட்டனர். இந்த தகவல் அனைத்துமே சிறைக்கு சென்ற பின்னரே இவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கோயிலுக்கு சென்றவர்கள் திரும்பவில்லையே என்று இவர்களின் குடும்பத்தினர் தவிக்கத் தொடங்கினர்.
இவர்கள் கைது செய்யப்பட்ட தகவல் உறவினர்களுக்கு தெரிய வந்ததும் பெரும் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் ஓடோடி வந்தனர். ஆனால் அவர்கள் எந்தெந்த சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது கூட தெரியாமல் அவதிப்பட்டனர். அப்படியே தெரிந்தும் கூட சிறைகளில் அடைக்கப்பட்டவர்களை பார்க்க உறவினர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. வீட்டிலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு தகவல் சொல்லி அப்புறம் வந்தாங்க. வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி போட்டுக்குதுன்னு சொன்னோன்னே வக்கீலேருந்து பிடிச்சி அவங்க கேட்டோன்னே 15 நாள் எடுத்துடலாம், 20 நாள் எடுத்துடலான்னு இந்த மாதிரியே ஒரு ஆண்டு காலமாக சென்ட்ரல் ஜெயிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமான இதில் இருந்தோம். இப்படி இவர்கள் மீதான வழக்குகள் இழுத்தடிக்கப்பட்டன. இதனால் சொல்லொன்னா துயரங்களை இவர்களும் இவர்கள் குடும்பத்தினரும் அனுபவித்தனர். விடுதலை அண்மையில் இருக்கும் என்று நாள்தோறும் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் நாட்கள் ஆக ஆக மன அழுத்தத்திற்கு உள்ளானார்கள். அன்றாட கூலிகளாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்த குடும்பத்தினர் வாழ்வாதாரத்திற்கான வழியில்லாமல் தவித்து கொண்டிருந்தனர். ஆனாலும் சிறையில் இருக்கும் உறவினர்களை விடுவிப்பதற்காக இருக்கும் ஆதாரங்களை எல்லாம் விற்று ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமாக அலைந்து கொண்டிருந்தனர். வக்கீல் பிடிச்சோம், ஜாமீன் கேட்டோம், தரல. நிறைய காசு கட்ட சொன்னாங்க, காசும் கட்டி பார்த்துச்சு. அதாவது எங்ககிட்ட இல்லை, சுத்தமாக காசு இல்லை. ஒரு நாள் 2 நாள் இல்லை, சிறை கம்பிகளுக்கு ஊடான வாழ்க்கை 24 மாதங்களாக தொடர்ந்தது. ஏதுமறியா மக்களிடம் சட்டம் தன் கடமையை சில சமயங்களில் கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறது என்பதைத்தான் நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சாமானிய மனிதன் தனக்கான உரிமைகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருப்பதாக என்று உணர்கிறானோ அன்றுதான் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தன்மை சிறந்து விளங்குவதாக அர்த்தம். நமது உரிமைகள் என்ன என்று நாம் அறியாத அளவுக்கு நம்மை கல்வி கூட இருளில்தான் வைத்திருக்கிறது. அதுவரைக்கும் நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சிறையில் வாடிய அப்பாவி மக்களும் அவர்கள் குடும்பமும் சந்தித்த இன்னல்கள் என்ன? மேலும் பேசுவோம். ரௌத்திரம் பழகு. காரணம் தெரிவிக்காமல் ஒருவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்லக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் 60 விழுக்காடு மீறப்படுவதாகவே புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளாவது மதிக்கப்படுகிறதா? அதுவும் இல்லை. பெரும்பாலான சிறைக்கூடங்கள் காலனித்துவ காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு விரிவாக்கமாகவே விளங்குகின்றன. சிறை சீர்திருத்த சட்டங்கள் வந்த பிறகும் கூட பாகுபாடு என்பது இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்களில் 6 பேரை தாழ்மாத்தூர் என்ற ஊரில் சந்தித்தோம். மகாலிங்கம், முத்துசாமி, ராஜேந்திரன், செல்வம், காந்தி, இளையராஜா ஆகியோர் சிறைகளில் பட்ட துன்பங்களையும் தங்கள் குடும்பத்தினர் பட்ட துயரங்களையும் வேதனையோடு எங்களிடம் பகிர்ந்து கொண்டனர். சிறையில் அடைக்கப்பட்டதால் அன்றாட ஆதாரத்திற்கான வழியில்லாமல் இவர்களின் வாழ்க்கைக்கான சங்கிலி முற்றிலுமாக அறுபட்டுவிட்டது. பெண்கள், குழந்தைகள் என்று எல்லோருமே தினப்படி வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்திற்காக அலைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக சிறுவர்களும் இளைஞர்களும் தங்கள் படிப்பை தொடர முடியாமல் உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். கிடைப்பதை வைத்து வயிற்று பசியை போக்கினாலும் சிறையில் இருக்கிறவர்களை விடுவிப்பதற்கான வழக்குகளை சந்திப்பதற்கு இருக்கின்ற நிலபுலன்களை விற்று தெருவில் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இப்போ நான் 12th முடிச்சிட்டேன். எனக்கு அடுத்து காலேஜ் சேர கூட எங்களால் முடியாத சூழ்நிலை. எங்கள் அம்மாவுக்கு எந்த தொழிலும் தெரியாது. நாங்கள் அந்த கஷ்டத்தில் இருக்கிறோம். சிறை என்பதே கொடுமையானதுதான். அதுவும் மொழி தெரியாது, எந்த ஆதரவும் கிடைக்காது என்றுணர்ந்த ஒரு இடத்தில் சிறைப்படுவது என்பது பெரும்பதை. போதுமான உணவு, மருத்துவ வசதி இல்லாமல் வாடிய சிறைவாசிகளில் உயிரிழந்தவர்களும் உண்டு. அதில் ஒருவர்தான் புகழேந்தி. தான் ஒரு காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற தீராத கனவுடன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்த புகழேந்தி அவர் நினைத்தது போலவே காவலர் பணிக்கும் தேர்வாகியிருந்தார். தன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி சிறையில் அடைக்கப்பட்ட 17வது மாதத்தில் உயிரிழந்தார். 2வது செல்லு வச்சுருந்தப்போ நான் போய் பார்த்தேன். அப்போதைக்கு அண்ணன் நல்லா தான் இருந்தார். ஆனால் சரி வீட்டுக்கு என்ன கரெக்டாக 1 வீக்கில் கரெக்டாக ஃபோன் கால் அங்கேருந்து வருது. சரி அப்போதைக்கு போய் பார்த்தா கரெக்டாக பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இத்தனைக்கும் அவங்க பிஎஸ்சியில் செலெக்ஷன் ஆனவன்.
ஒரு செலெக்ஷன் ஆனவங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் இருக்கும். போதுமான உணவு, மருத்துவ வசதி, இடவசதி இல்லாமல் சிறிய இடத்திற்குள் அடைத்து வைக்கப்பட்ட கைதிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். பெரிய பெரிய டிராக்டர் வர வச்சு நம்ம மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றக்காக புகழேந்தி இறந்த பிறகு தான் இந்த மாதிரியெல்லாம் யார் இருக்குது என்ன ரத்த டெஸ்ட்டு அது இதுன்னு பண்ணி அப்புறம் தான் இது பண்ணாங்க. ஒரு ரூமுக்கு 35 பேர் தான் இருக்கணும், அதில் 70 பேர் போடுறாங்க. படுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். கைது செய்யப்பட்டவர்களில் புகழேந்தி உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சிறையில் நரக வாழ்க்கையை எதிர்கொண்டிருந்த இந்த ஆதரவற்ற மக்களுக்காக திருவண்ணாமலையைச் சேர்ந்த தன்னார்வலரான சரஸ்வதி என்பவர் முயற்சி மேற்கொண்டார். இறுதியாக ஆந்திராவைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிராந்தி சைத்தன்யா என்பவர் இவ்வழக்கில் சேர்ந்த பின்னரே எங்களின் விடுதலை சாத்தியமானது என உறக்கச் சொல்கின்றனர் இந்த இளைஞர்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பேர் 350 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இதில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் எதுவுமே கண்டுக்கல, எதுவுமே இதை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் எடுக்கல. எல்லா அனைத்து கட்சிக்குமே தெரியும், ஆனால் எந்த கட்சியுமே நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இது வந்து மனித உரிமை ஆணையத்திலிருந்து அவர் மூலியத்தில் கிராந்தி சைத்தன்யா என்று அவர் மூலியத்தில் தான் இது வந்து விடுதலை பண்ணுது. இவர் மனிதநேயத்துடன் வழக்காடியதால் செய்யாத தவறுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட 434 பேர் இந்த ஆண்டு விடுவிக்கப்பட்டனர். இந்த 25 மாத சிறைவாசத்திலிருந்து விடுதலையாகிவிட்டாலும் இன்னும் அனைவரது கண்களில் பீதி அகலாமல் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் மலைத்து போய் நிற்பதை தாழ்மாத்தோர் இளைஞர்களிடையே காண முடிந்தது. சிறை கம்பிகளுக்குள் தொலைந்து போன வாழ்க்கையை இனி எப்படி முதலிலிருந்து தொடங்குவது என்ற வழி தெரியாமல் நிலைகுலைந்து நிற்பதை நாம் உணர முடிகிறது. நான் வந்து இப்போ வந்து நான் சிஎஸ்எஃப் ஃபைனல் இயர் நான் வந்து முடிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அவன் வந்து எனக்கு வந்து தேவையான படிப்பு செலவுக்கு எல்லாமே பைசா கொடுத்தது என்னுடைய அண்ணன் தான். ஆனால் அவன் வந்து எல்லாத்தினால எங்கள் குடும்பத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே பெரிய இது வந்து இழப்பு. சிறை கைதிகள் என்பவர்கள் மிருகங்கள் அல்ல. அவர்களை மனித மதிப்புடனும் நேயத்துடனும் நடத்த வேண்டும் என்றும் அவர்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடாது என்றும் மனித உரிமைகளின் பாதுகாவலராக கருதப்பட்ட நீதியரசர் கிருஷ்ணய்யர் வழக்கு ஒன்றில் உத்தரவிட்டிருந்தார். சிறைக்கூடத்தில் உயிரிழந்தவர் எதற்காக உயிரிழந்தார் என்று கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்படாத அளவுக்கு சாமானிய மக்களின் உரிமைகள் துச்சமென மதிக்கப்படுகிறது. குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் விடுதலை செய்யப்பட்டவர்களின் இழந்த வாழ்க்கையை யார் திருப்பிக் கொடுப்பார்கள்? இவர்களது குடும்பத்தினர் பட்ட இன்னலுக்கு இழப்பீடு யார் கொடுப்பது? மேலும் பேசுவோம். ரௌத்திரம் பழகு. ஆந்திர சிறைகளில் செம்மர கடத்தல் வழக்கு தொடர்பாக இன்னும் பலர் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். இப்படி சிறைவாசம் அனுபவிப்பவர்களில் எத்தனை பேர் குற்றவாளிகள், எத்தனை பேர் அப்பாவிகள் என்பது இன்னமும் தெரியவில்லை. குற்றம் செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த குற்றச் செயலை செய்வதற்கான சூழ்நிலைக்குள் எப்படி இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை சற்று ஆராய வேண்டியிருக்கிறது. உலகத்திலேயே செம்மரங்கள் எனப்படும் ரெட் சாண்டர்ஸ் ஆந்திர வனப்பகுதியில், குறிப்பாக சேஷாசலம் வனப்பகுதியில் மட்டுமே அதிக அளவில் வளரக்கூடியவை. சேஷாசலம் வனப்பகுதியில் நெல்லூர், கடப்பா, கர்னூல், சித்தூர் மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலைப்பகுதியிலும் செம்மரங்கள் வளர்கின்றன. இந்தியாவில் செம்மரம் அழிந்து வரக்கூடிய வகை இனமாக அறிவிக்கப்பட்டு அதை வெட்டுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்காகவும் மர வேலைப்பாடுகளுக்காகவும் சீனா, ஜப்பான், மியான்மர், கிழக்காசிய நாடுகளில் செம்மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் கள்ளச்சந்தையில் 1 டன் செம்மரத்தின் விலை 20 லட்சம் ரூபாய். இதுவே சீனாவில் 1 டன் செம்மரத்தின் விலை 80 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. இதுதான் செம்மரம் அதிகம் கடத்தப்படுவதற்கு முக்கிய காரணம். இந்த அளவிற்கு இந்த மரத்திற்கு மவுசு அதிகமாக இருப்பதால் தான் இந்த மரம் பணம் காய்க்கும் ஒரு சிவப்பு பணமாக பார்க்கப்படுகிறது. இயற்கை வளத்தை முறைகேடாக பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் எளிதாக இங்கு திறக்கப்படுகின்றன. தேசத்தின் பொதுச் சொத்தை காப்பதற்கான சட்டங்களும் விதிமுறைகளும் இருந்தாலும் அதன் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சமூக பொறுப்பும் அச்சமும் இன்றி கொள்ளையடிப்பது தொடர்கதையாகிவிட்டது. இத்தகைய வளங்கள் மணலாகவோ கற்களாகவோ அல்லது மரமாகவோ இருக்கலாம். செம்மரங்களை முறைகேடாக வெட்டி பணம் சம்பாதிக்கும் கூட்டம் ஒரு நெடிய வலைப்பின்னலுக்குள் இருந்து கொண்டு செயல்படுகிறது. அந்த வலையில் சிக்கிக்கொள்ளும் கடைசி மீன்களைப் போன்றவர்கள்தான் இந்த அப்பாவி மக்கள். ஆந்திராவில் காய்கறி சட்ட பிரமுகர் டிஓப்புங்க அடியை கீழே, அதுக்கும் கீழே டிஓப்பு, ரேஞ்சரு இவங்களை அடியாள் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முதலாளி சிலர்
இந்த மாதிரி வேலூர், சேலம் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல முதலாளி வச்சுக்கிட்டு அந்த முதலாளி மூலமாக அந்த ரேஞ்சரை பார்க்குறது, நீ ஒரு 10 லட்சம் எடுத்துக்க, ஒரு 20 லட்சம் எடுத்துக்க, அதுலேருந்து எங்களுக்கு என்ன கொடு, அந்த மாதிரி அவங்க ஒரு டீமுக்கு கட்டு பண்ணி மலையில் ஒட்டுமொத்த இந்த 30 மலையிலையும் தமிழ்நாட்டு மலையில் இவங்க தான் மரம் ஏறுவாங்க, இவங்க தான் கொடுவாளில் வெட்டுவாங்க, செம நல்லா தூக்குவாங்கன்னு தெரிஞ்சு ஆள் இங்கே புரோக்கர் போட்டு இந்த பகுதியை கண்டுபிடிச்சி புரோக்கர் போட்டு ஊர் வாரியாக போய் இந்த மாதிரி கூலி ஒரு கிலோவுக்கு 1000 ரூபா, 1200 அப்புறம் 30 கிலோ தூக்குனா எவ்வளோ பணம் கிடைக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ கிடைக்குதுன்னா அப்போ ஆந்திராவுக்கு போகிறத, இதுக்கு கர்நாடகா போகிறதோட கேரளா போகிறதோட இது பெஸ்ட்டு, போனால் ஒரு வாரத்தில் வந்துடலாம், 5 நாள் வந்துடலான்னு தான் விவரம் தெரியாதால கொண்டு போகிறாங்க. ஒரு கூட்டுக்கொள்ளையில் சிறு துரும்பாக பயன்படுத்தப்படும் அப்பாவி மக்கள்தான் தண்டனைகளையும் அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள். தரகர்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பண முதலைகளும் சிவப்பு பணத்தின் மூலம் பெற்ற சொகுசு வாழ்க்கையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீர் வளங்களையும் நிலவளங்களையும் காட்டு வளங்களையும் இழந்து அன்றாட பிழைப்புக்காக அலைந்து கொண்டிருக்கும் ஆந்திரா, ஒடிசா மற்றும் தமிழக மலைவாழ் மக்கள் ஒரு வெட்டில் பூச்சிகளாக மாட்டிக்கொள்கிறார்கள். பிழைக்கு எதுவும் வழி கிடையாது. போனால் கேரளா, மைசூர் இந்த மாதிரி நிலக்கு மரம் ஏறி வெகு பேர் அப்படி செத்து பணமாக வந்துருக்குதுங்க. அதனால் நம்ம பிழைக்க வழி இல்லாமல் இப்போ இங்கேருந்து அந்த வெட்டுக்காடு குறைஞ்சதுனால, அந்த வெட்டு நிலம் குறைஞ்சதால் இப்போ கூலி வேலைக்கு போக முடியாத ஆளுங்க, நம்ம கொஞ்சம் வயசான பசங்க படித்து இளைஞர் செட்டெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சுட்ருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேலே எந்த வேலையும் கொடுக்கல. படித்த பசங்களுக்கே காலேஜ் முடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, எல்லாம் படித்து ஆண் படிச்சிருக்குது, பொண்ணும் படிச்சிருக்கு, லேடிஸும் படிச்சு, எல்லாம் சகல பேத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பே கிடையாது. ஏழைகளின் வறுமையை விளைபொருளாக்கி சுரண்டுவது என்பது ஒரு உலகளாவிய பொது விதியாக மாறிவிட்டது. இதை கொத்தடிமைத்தனத்தின் மற்றொரு கூறாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தங்களின் பசிக்கு விடை தெரியாமல் சந்தர்ப்பவாதிகள் விரித்த வலைக்குள் சிக்கி வாழ்க்கையை தொலைப்பது என்பது ஒரு விபத்து தான். இந்த விபத்தில் மாட்டிக்கொண்டு சிறைப்படுவதையும் அல்லது வன்கொலைக்கு ஆளாகுதலையும் ஒரு தண்டனையாகத்தான் இந்த சமூகம் பார்க்கிறது. இவர்கள் உடலில் தயக்கமில்லாமல் துப்பாக்கி குண்டுகளும் பாய்கின்றன. தங்கள் வாழ்க்கையை தொலைத்ததற்கான காரணத்தையும் சூழ்நிலையையும் இந்த சமூகமும் அரசும் திரும்பி பார்க்க மறுக்கிறது. இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு சூழ்நிலை கைதிகள். ஒரு காலத்தில் செழுமையான வளம் நிறைந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் இவர்கள். இயற்கை இவர்களை ஒருபோதும் கையேந்த வைத்ததில்லை. ஆனால் அந்த வளமான காட்டை இப்போது இழந்து விட்டார்கள். அந்த காட்டை மீட்டாலே இழந்த வாழ்க்கையை இவர்களால் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். இதை கண்டுகொள்ளாமல் விட்டால் பசியின் வலியால் அலையும் இதுபோன்ற அப்பாவிகளின் குருதியை சுவைப்பவர்கள் ஒரு நாள் நமது பலவீனத்தின் மீதும் பயணிக்க வருவார்கள் என்பதுதான் உண்மை.